பேசாம இருந்தாதான் அது வந்து பேசிட்டே இருந்தாலும் லவ்ன்றாங்க, பேசாம இருந்தாலும் லவ் தான்றாங்க. அது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து இல்ல. அது 100% ஷியோர் சொல்லுவாங்க. நான் வருவேன், கூட வருவேன் இல்ல, ஆஸ் அ ஃப்ரெண்டாவும் சொல்றேன், நம்ம ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் சொல்றேன். யாரையுமே ஒரு 99 அதாவது 100% நம்பாதீங்க, 99% நம்ம 1% விட்டுருங்க. ஏன்னா வந்து எந்த டைம்ல என்ன வேணா மாறலாம். ஹாய். ஆத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி விஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ தென் வந்து பார்ட் டைமாக வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா என்னோட கேரக்டர் அப்படி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? லைக் சாப்பிட்டுட்டே இருக்காது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஏன்னா நான் அங்கிருந்து வரும்போது உங்களை பார்த்து நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்களா, அதனால கேட்டேன். ஆக்சுவலாக தெருவில் நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லா கடையில கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வருவேனா. ஸோ சாப்பிடலாம் அவங்க கோச்சுப்பாங்க, அதனால தான். ஸோ அதனால வந்து சாப்பிட்ற விஷயம் ரொம்ப பிடிக்குமா? சீரியஸாகவே ரோலிங்கில் போயிட்டு இருக்கா? எல்லாம் ரோலிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சொல்லுங்க, சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மீன்ஸ் லைக் எனக்கு பிடிச்ச விஷயம். ஓகே, சரி, ஒரு பிடிச்ச பாய்ஸ் நேம் சொல்லுங்க. பிடிச்ச பாய்ஸ் நேம் என் ஃப்ரெண்டு ஹரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. தென் வந்து சஞ்சய், தம்பி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. சஞ்சய் ராமசாமி அந்த மாதிரி? சஞ்சய் லைக் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, தென் அவ்வளோதான். ரெண்டு பேரும் இருக்கு, நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும். ஓகே, பிடிக்காத பசங்க நேம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிக்காத பசங்க நேமா? எங்க அப்படிலாம் எதுவே கிடையாதுங்க. ஏதாச்சும் இருக்கும்ல, இந்த குமார் சம்திங். ஐயோ, நான் சொல்லுங்க, எங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் டேக் பண்ணிட்டேன் இந்த வீடியோல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லைக் சந்தோஷ்ன்ற பேர் கூட எனக்கு பிடிக்காம இருக்கும் அப்பப்போ. ஏன்னா அது கொஞ்சம் ஏன் இல்லை ஜஸ்ட் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸா ஒரு மாதிரி லூஸ் தரமா பேசுவாங்க. அப்புறம் சூர்யான்ற பேருங்கெல்லாம் கொஞ்சம் இல்லை, எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா சூர்யா தான். ஆக்சுவலி சூர்யான்ற பேர் பிடிக்காதா உங்களுக்கு? கொஞ்சம் பிடிக்காதுலாம் இல்லை, கொஞ்சம் அது மாதிரி என் வாழ்க்கையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது நேம். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க நேம் இருந்தாலும் பிடிக்காது. இந்த ஹரிஷ், அந்த இஷின் முடிகிற பேர்லாம் கொஞ்சம் பிடிக்கும், அப்படிதானே? இஷின் முடிகிற பேர்லாம் பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. நான் ரெண்டு பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் சொன்னேன். மற்றபடிலாம் எனக்கு தெரியாது. அப்போ விட்டுருவோம், கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, சரி, ஓகே. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? பாய்ஸ்லேயும் இருப்பாங்க, அதே சேம் டைம் வந்து கேர்ள்ஸ்லேயும் இருப்பாங்க. என்ன ஒரு பாண்டிங் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாண்டிங் இருந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க? என் பாய்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து எப்படின்னா சொன்னேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா எந்த டைமில் கால் பண்ணாலும் வெளியே போகலாவான்னு வந்துடுவான். அது யோசிக்க மாட்டான். அடுத்த செகண்டு காசு வேணுன்னா அதை அமுச்சு விட்டுருவேன், பெட்ரோலுக்கு வேணா அமுச்சு விட்டு. அது ஒரு மாதிரி டக்கு கேர்ள்ஸ்லாம் யோசிப்பாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு என்ன கூப்பிட்றோம், நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், என் அம்மா கிட்ட என் அப்பா கிட்ட கேட்டு வெளியே வரதுக்குள்ள டைம் ஆகிடும். அது ஒரு சில கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து இந்த பட்ஜெட் ஒன்று இருக்கும்ல, நீ 100 கூட 200 தர. பாய்ஸ் அப்படி இல்லை, வச்சுக்கோ, நான் இருக்கிறப்ப நான் வச்சுக்கோ. அது வந்து ஒரு நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ன வரைக்கும் அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பாய்ஸ் இஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சுமே இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பாய்ஸ் வித் அந்த கேர்ள்ஸ்ல இருக்க அந்த பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எனிமினா யாரை சொல்லுவீங்க? எனிமினா யாரை சொல்றீங்களா? கேர்ள்ஸ் கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. இட்ஸ் ஓகே, நான் சொல்கிறேன். அவங்களோட மைண்டுன்னு சொல்லாமே. ஓவர் திங்கிங், நடக்காத ஒரு விஷயத்தை வந்து ஓவராக திங்க் பண்ணுவாங்க. நிறைய திங்க் பண்ணுவீங்க போல இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தர் எப்படி சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஓவர் திங்கர் நான். ஸோ நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நிறைய கேர்ள்ஸ் குறைச்சிக்கிட்டு அவங்க லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன். இப்போ இதை நானே உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஸோ ஒழுங்காக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்மே நல்லா பெட்டராக இருக்கும்ல? ஓகே, இது கண்டிப்பாக என் லைஃப்பும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வருது. இட்ஸ் ஓகே. லைஃப்பில் எப்போ ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிருக்கீங்க? நம்ம பிடிச்சவங்க நம்மள ஏதாவது சொல்லிட்டா, விட்டு போறப்பயோ, எஸ் நம்ம பிடிச்சவங்க வந்து நான் இவங்க தான், சில வேர்ட்ஸ் இருக்கும்ல, நான் கடைசிக்கும் கூட இருப்பேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ மட்டும் தான் எனக்கு, இதெல்லாம் கேட்டாலே சிரிச்சிருவாங்க. நீங்க இல்லங்க, அப்போ அந்த டைம்ல நம்ம ஏதோ ஒரு துக்கத்திலயோ ஏதோ ஒரு இருக்கும், அந்த டைம் நமக்கு வந்து ஆதரவா சொல்லும் போது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், ஏதாவது மூஞ்சில் அடிச்ச மாதிரி இரிட்டேட் பண்றதோ ஹர்ட் பண்றதா இருக்கும் போது டிப்ரெஸ்க்குள்ளே போயிடுவேன். நான் அப்படிதான் ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே அழுதுட்டு படுத்துட்டு அப்படி இருப்பேன். பிடிச்ச கதைலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கேரக்டர். அது ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாகும். அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் அது இல்லை, இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எங்கே வந்து அது பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பேசாமல் இருந்தால் தான் அது வந்து பேசிட்டே இருந்தாலும் லவ்ன்றாங்க, பேசாமல் இருந்தாலும் லவ் தான்றாங்க. அது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து இல்லை. பேசாமல் இருந்தாலுமே கூட அந்த ஒரு நமக்காக இவன் இருக்கா, இவளுக்காக நம்ம இருக்கும், அந்த மாதிரி. ஸோ பேசாமல் இருக்க கேப்பில் வந்து ஒரு சுற்றுறதோ, அது இப்போ கேட்டால் அதை ஒரு ட்ரெண்டாக சொல்கிறாங்க. ஒரு 6 மாதம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த போயிடுச்சு அந்த மாதிரி. சார் நான் கேட்டால் வந்து லைக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லாமல் நீ என்னதான் திட்டினாலுமே அடித்தாலும் நமக்கு தான் அது இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும் என்ன கேட்டால்.
அது இல்லாம தான் நிறைய இடத்துல இப்போ இருக்கு எனக்கு. உங்களை பொறுத்தளவுல லவ் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் அது ஒரு அழகான ஒரு விஷயம், அன்பு, அவ்வளவுதான். இப்போ நம்மள வந்து என்ன வந்து நான் எக்ஸாம்பிள், நானே ஒரு பையனை வந்து திட்டினாலுமே ஏதாவது அடிச்சாலுமே கூட அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா அது நம்ம ஆள் தானே அடிக்கிறா, நம்ம தானே பண்ண போறோம். அதே மாதிரி அந்த பையன் திட்டினாலும் நம்ம ஆள் தானே. அது வந்து மத்தவங்கிட்ட பேசும்போது விட்டு கொடுக்காம இருக்கும் என்ன கேட்டா. ஸோ அது ரொம்ப ஒரு அதான் லவ்ன்றது ஒரு அழகான விஷயம். அது வந்து மெமரிஸ். ஸோ அதை நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. இப்போ 2K ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ் அப்படின்னாலே ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பெஸ்டி, ஸோ நிறைய ஒரு நேம்ஸ்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்ன எல்லாமே அந்த ட்ரெண்ட்ஸுக்கான வேர்டுன்றல. சும்மா இந்த பெஸ்டி க்ரஷ் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் இப்போ ஒரு பர்சனை நம்ம வந்து லவ் பண்ணுறோம் மீன்ஸ் ஓகே, நம்ம வந்து எத்தனை பசங்க கூட சுற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது ஒரு லிமிட் தெரியும். அது ஒரு பொண்ணுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ல நம்ம இவ்வளோ தான் லிமிட்டாக இருக்கணும், இந்த இடத்துக்கு இந்த ட்ரெஸ் போடணும், அது எல்லாமே நமக்கு தெரியும்ல. ஸோ அது வந்து என்ன பார்க்கணும்னு நினைப்பாங்க, டக்கு இந்த பொண்ணு வெளியே போகிறா, இத்தனை பசங்களை சுற்றுறா. பட் அந்த பொண்ணுக்கு தெரியும் அவள் 10 பேர் கூட பேசினாலுமே 20 பேர் கூட பேசினாலுமே அந்த பையனுக்கு உண்மையாக இருக்காது இல்லை, அவளுக்கு மட்டும் தான் தெரியும். சுற்றி இருக்கவங்கள கெஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது என்ன கேட்டால் வந்து இதெல்லாம் சும்மா அது ஒரு கெத்துக்காக சொல்லுவாங்களே, எனக்கு இத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை பெஸ்டீஸ் இருக்காங்க. ஸோ என்ன கேட்டு நான் என் சரௌண்டிங்கில் பார்த்தது எல்லாமே அப்படி தான். ஸோ எனக்கு அப்படி தான் எனக்கு வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம பிடிச்சவங்க நம்ம உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிடிச்சவங்க 1000 பேர் இருக்கலாம், ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் தான். ஸோ அந்த பர்சனுக்கு மட்டும்தான் நம்மளோட மொத்தமாகவே காட்ட மாட்டோம். திட்டினாலுமே அடிச்சாலுமே ஈகோ இல்லாமல் இருக்கு. மேபி நீங்கள் ஒரு வேளை உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒருத்தரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் எப்படி இருக்கும்? எனக்காக அதெல்லாம் செய்யணும், உனக்காக அதெல்லாம் செய்யணும்லாம் இல்லை. இப்போ வந்து அவனுக்கு ஒரு பேஷன் இருக்கலாம், எனக்கு ஒரு பேஷன் இருக்கலாம். இப்போ 2 பேரும் அவங்க பேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீ உன் பேஷனுக்காக உடம்பு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், நீ என்ன வந்து நீ பண்ணும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற, லைக் மாற்றி. ஸோ என்னன்னா வந்து இப்போ மணி இருந்தால் தான் ஹாப்பினஸ் அதெல்லாம் இல்லை. கையில் 100 ரூபாய் இருந்தால் கூட அதை ஷேர் பண்ணி நம்ம எப்படி சாப்பிட்றோம், அந்த டே எப்படி சர்வைவ் பண்ணுறோம், அதுதான் இல்லை. எண்ட் ஆஃப் த டேல எந்த சண்டை போட்டாலுமே நம்ம ஒன்றா வந்துடும். ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவன் என்ன சொல்ல வரா, நம்ம சொல்கிறத ஒருத்தவங்க கேட்குறாங்களே, லிசன் பண்ணுறாங்களே, அதை கேட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் கோவத்தில் பேசினா கூட வந்துட்டு சாரி பண்ண அப்படி பேசிட்டோமா, அந்த ஒரு கைண்ட்னஸ் இருக்குல்ல, அது நிறைய பேர்கிட்ட இல்லை. அது ஈகோ ஒன்று இருக்கும்ல, அது இடிக்கும். இவகிட்ட நம்ம ஏன் பேசணும், நம்ம பொண்ணுங்களுக்கு நிறைய இருக்கு. ஆக்சுவலி எனக்கும் நிறைய ஈகோ இருந்துச்சு, எல்லாமே அடக்கி தூக்கி போட்டுட்டேன். அது ஈகோ எனக்கு தான் ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் புரியல நிறைய பேர்கிட்ட. இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன் வந்து உங்களை திட்டுறாரோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, நீங்களே ஏதோ திட்டுறீங்க. பட் ஆனால் நீங்கள் 2 பேர் வந்து ஒரு லவ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, யார் திட்டினா அவன் தானே திட்டினா அப்படின்ற ஒரு ஏன் வரமாட்டேங்குது அந்த ஒரு விஷயம்? கேர்ள்ஸ் கேக்குறீங்களா, எனக்கு கேக்குறீங்களா? பசங்க கிட்டயுமே கிடையாது மோஸ்ட்லி. பசங்க அதுதாங்க சொல்றேன். அந்த ஒரு நீங்க திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நல்லா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இவன் தானே திட்டுறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறேன். இப்போ இருக்கிற மோஸ்ட்லி மெஜாரிட்டியான பசங்களுக்கு அது இல்லை. அது பசங்களுக்கும் இல்லை பொண்ணுங்களுக்குமே இல்லை. அது வந்து ஏன்னா ஈகோ. இப்போ எப்படின்னா இவ இல்லைன்னா இன்னொருத்தி, அவெல்லாம் அப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. பட் எந்த ஒரு பொண்ணும் பையனும் இவ தான் நமக்கு எல்லாமே, இவளை தான் அந்த ஒரு கல்யாணம் வரைக்கும் நினச்சா மட்டும்தான், அப்போ தான் அந்த ஒரு அழுதுருவாங்க அந்த செகண்டே. இவெல்லாம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஸோ என்ன கேட்டால் அதுதான். அது இல்லாதவங்க தான் ஆக்சுவலாக ட்ரூ லவ்னே நான் சொல்லுவேன். என்ன தான் திட்டினாலுமே அடித்தாலும் லாஸ்ட்டில் அவங்க கிட்ட தான் வர போகிறாங்க. ஸோ அது இப்போ இருக்க ஜெனரேஷன் கம்மியாகிட்டே வருது, பார்க்கறது இல்லை. உண்மையான லவ் அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் எப்பயோ பேர் தொலைஞ்சு போச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்குலாம் தெரிஞ்ச ஒரு பக்கத்து ஆன்டி அங்கிள்லாம் அவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணாங்க, அடிக்கடி டிவோர்ஸ்க்கு போவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் கொடுக்க மனசு வரல. ஏன்னா அது லவ், அப்போ பண்ண அந்த லவ். நம்ம ஆள் தானே, அடிச்சா அடிக்கிட்டவனு ஒரு 10-20 வருஷமா ஒன்றா வாழ போடும் அந்த மாதிரி தான். ஸோ நான் அப்போ பார்த்தேன். இப்போ கேட்டால் பாஸ்ட்ல எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேருக்கு அப்படி சொல்றேன். பாஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். நான் கேட்டா அது தெரியல. உங்க பாஸ்ட்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்? எல்லாருமே லைஃப்ல ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் தானே, அது 100% ஷியோர். சொல்லுவாங்க நான் வருவேன், கூட வருவேன் இல்லை ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் சொல்றேன், நம்ம ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் சொல்றேன். யாருமே ஒரு 99, அதாவது 100% நம்பாதீங்க, 99% நம்ம. ஏன்னா 1% விட்டுருங்க. ஏன்னா வந்து எந்த டைம்ல என்ன வேணா மாறலாம், மைண்ட் செட் எப்படி வேணா மாறலாம். அவரு கத்துக்கணும் ஒரு விஷயம் என்னன்னா வந்து யாரையும் நம்பக்கூடாது. அதாவது என்னன்னா நம்ம அம்மா அப்பா தவிர நமக்கு, ஏன்னா அவங்க தான் நமக்கு எண்ட் ஆஃப் டேல வர போறாங்க. என்ன கேட்டால் அதுதான். ஸோ நான் எல்லாரும் பாசிங் க்ளவுட்ஸ், எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டு போங்க. எண்ட் ஆஃப் டேல நம்ம அம்மா அப்பா நீங்க, அவ்வளோதான். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கட்டும், லவ் பண்ண போறவங்களா இருக்கும், அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு உங்க சைடுல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? கைவலிக்குதா என்ன சொல்லுவேன்? இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க பசங்களா இருக்காங்க, ஓகே, லவ் பண்ண போற பசங்களா இருக்காங்க, ஓகேவா இருக்கும், 90s இருக்கும், ஓகே, கான்ட்ரோவர்சியா இருந்தாலுமே இதுக்கப்புறம் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா கூட இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஓவராலா நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சி வந்து லவ்ன்றது வந்து லைக் சில பேர் சொல்லுவாங்க அது லுக்ஸு, மணி, அவங்க கரியர், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு சில பர்சனை பார்த்தா நமக்கு பிடிக்கும். இவங்க இந்த பர்சன் நம்ம லைஃப் தான் கூட வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு தோணல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் 1000 தான் சண்டை வந்தாலுமே என்ன நடந்தாலுமே இந்த ஒரு பர்சன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க காலில் விழுந்து கூட நம்ம கேட்டுடலாம், நீ எனக்கு வேணும்ட்டா அப்படி கூட கேட்டுடலாம். அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா அப்படி ஒன்றும் கல் நெஞ்சவங்கலாம் கிடையாது இல்லை இப்போ ஜெனரேஷனில். 2 பேர் மேலே தப்பு தான். ஏன்னா ஒருத்தர் மனசு உருகி அழுதாலே புரிஞ்சிடும். நான் கேட்டால் அது ஏன்னா ஒருத்தராச்சும் விட்டு 2 பேரும் ஈகோவாக இருந்தால் பிரிஞ்சுட்டு போயிடும். ஈகோ தாங்க, ஈகோ ஆட்டிடியூட் இது இல்லாமல் இருந்தாலே போதும், நல்லாவே இருக்கும். எத்தனை சண்டை வந்தாலும் பெரியாது. எஸ் அஃப்கோர்ஸ் ஈகோ இல்லாமல்